ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்றைக்கி நம்ம சமையல் டிலேட் சேனலில் தேங்காய் பால் சாதம் குழையாமல் எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூடவே சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்காக 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு குக்கரில். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை வகையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் வெங்காயத்தை வதங்க விட்டுட்டிங்கன்னா தேங்காய் பால் சாதத்தோட கலரே மாறிடும். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த புதினா இலை நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். புதினா இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது 1/2 கிலோ அரிசிக்கான அளவு. இந்த புதினாவும் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு சின்ன தேங்காவாக இருந்தால் முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெருசாக இருக்குது அப்படின்னா அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு அதை பால் எடுத்து வச்சுக்கோங்க கெட்டியாக. பாதி அளவுக்கு பாலாகவும் பாதி அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் சாதத்தில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால இந்த பாஸ்மதி ரைஸை 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் ரைஸ் உடையாமல் வரும். பாஸ்மதி ரைஸு எந்த உலக்கில் நீங்கள் ஒரு உலக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கரெக்டான அளவு. இப்போ தேங்காய் பால் சாதம் ஒரு விசில் வரட்டும். இதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்காக 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி தாளித்து விடுறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை வகை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் அரைச்சிட்டு சேர்க்கும்போது இந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல கிரேவியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் அரைச்சி வச்சு சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். இது கூடவே ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்பவும் பெருசாக இருந்தால் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கிரேவி ரொம்பவே புளிப்பாயிரும். இந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறமா காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக சிக்கன் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கனை 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சிக்கனோட வாடையெல்லாம் போகும். இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா சிக்கனை கலந்து கொடுங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்துருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லாவே வெளியேறிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் நல்லாவே வேகட்டும். தண்ணி சேர்த்ததும் அப்படியே விடாமல் கரண்டி போட்டு நல்லாவே கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு இந்த சிக்கனை வேக வச்சுருங்க. ஸ்டவ்வை குறைச்சே வைங்க. இந்த சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும். இதுக்கு இடையில தேங்காய் பால் சாதம் ஒரு விசில் வந்துருச்சு. உடனே மூடியை திறக்காமல் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் மூடியை திறங்க. எப்போதுமே பாஸ்மதி ரைஸை நடுவில் கரண்டி விடாமல் இந்த மாதிரி ஓரங்களில் விட்டு நீங்கள் எடுங்க. அப்போ ரைஸ் உடையாமல் ரொம்பவே சூப்பராக வரும். தேங்காய் பால் சாதம் ரொம்பவே அருமையாக இந்த சைடு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவியில் ஓரளவுக்கு தண்ணி வத்திருச்சு. இந்த சிக்கன் கிரேவியில் இதுக்கப்புறம் உப்பு உரப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவியில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து சமைச்சு பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வர விட்டீங்கன்னா போதும். சிக்கன் கிரேவி ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் வச்சு குலையாமல் எப்படி குக்கரில் தேங்காய் பால் சாதம் செய்யறதுன்னா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த தேங்காய் பால் சாதமும் இந்த சிக்கன் கிரேவியும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிக்கனோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.